போய் சனீஸ்வரன் கோயில போய் எனக்கு சைவ சிரத்துல போட்டு சனியனே நான் ஒன்னா தொடலை, நீ என்னையும் தொடாத, என் குடும்பத்துல உள்ள யாரையும் தொடரான்னு சொல்லிட்டு 3 சனிக்கிழமை சொல்லிட்டு திரும்பி பார்க்காங்க. 4வது சனிக்கிழமை ஒரு பூமலை, அது கருப்பு கலர்லாம் வச்சுட்டு கேட்டாங்க. சனீஸ்வரனுக்கு கருப்பு கலர் பட்டு கட்டி பட்டு அது சுத்த கருப்பா இருக்கும். அவனுக்கு வந்து கருப்பு கலர்ல பட்டு கட்டி தேங்காய் வளத்தை வச்சுட்டு பூமலையை போட்டு அன்றைக்கு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி போட்டு வச்சுட்டு எள்ளு உருண்டையாச்சு எள்ளு சாதமாச்சு வாங்கி வாழ வச்சது பார்க்க வச்சுட்டு குடும்பத்துல தலைச்சான ஆணாகப்பட்ட அரசன் சேரத்தில் அர்ச்சனை வச்சுட்டு எனக்கு விரதம் இருக்கும். விரதம் இருந்து காகத்துக்கு சோறு வைக்கணும். காகம் சோறை எடுத்து போட்டு விரதம் விட சனிக்கு செய்யுமாறு நம்புறாங்க. அந்த மாதிரி செஞ்சா மாறி பேர் அந்த மாதிரி செஞ்சு. ஏன்னா குடும்பத்துல இருக்கிற போது வீட்டுக்கார நான் என்ன சொன்னேன், குட்டிச்சினிய நடக்க அதுதான் அவர் பேரச்சியில அர்ச்சனைன்னு சொல்லி சொல்லணும். இது இருக்கிற நாளைக்கு இருந்தா குடும்பத்துல பெரிய வில்லங்கமா இந்த ஆணகப்பட்ட செய்யல இடுக்கிக்குள்ள மாட்டின எலிவுல சிக்கல்ல மாட்டணும். ஏதாச்சும் வம்பு வில்லங்கமே போலீஸ் ஸ்டேஷன் அடிதடி வில்லங்கம் எல்லாம் வந்து சிக்கல்ல மாட்ட வேண்டிய சூழ்நிலை. அதுக்கிட்டே அதை செஞ்சா அது மாறும். இருக்கிற 4 பேர் இருந்தா குடும்பம் தாங்காது, பெருத்த வில்லங்கத்துல மாட்டேன். அதுதான் 3 சனிக்கிழமை செய்யணும். சனீஸ்வரன் கோயில போய் அந்த உதிரி பூவை போட்டு சைவ பூவை போட்டு கூடத்தை போட்டு அந்த சாமியை தொடாம கும்பிடணும். தொட்டோம்னா உள்ள சனி போனா ஊர் சனி அதிகம் போடும். கூடத்தை போட்டு தொட்டு கூட்டி கும்பிட்டுக்கிட்டு சனியே நான் ஒன்னா தொடல, நீ என்னையும் தொடர என் குடும்பத்தையும் தொடங்கினா அந்த ஆணாகப்பட்ட அரசமோட தலைச்சனை காலத்தில அவனையும் சொல்லி தந்தார். அவன் கரைக்கு சொல்லி தொடான்னு சொல்லிட்டான். சனீஸ்வரன் வந்து தனியா இருக்கும், ஒத்த சனீஸ்வரன் தனியா இருக்கு. 9 நவகிரகம் செய்யணும். இங்க எங்க ஏரியாவில இருக்கு, கர்நாடகா இருக்கு கோயில் மாதிரி 6 காலத்துக்கு கோயில் இருக்கு. அங்க மாதிரி அப்படி தனித்தனியான அந்த மாதிரி 3 சனிக்கிழமை சொல்லிட்டு வந்தேன். 4வது சனிக்கிழமை கருப்பு கலர்னால வசித்தனத்தை கட்டி பூமலையை போட்டு தேங்காய் வளத்தை உடச்சி வச்சுட்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பொதிச்சுட்டு எள்ளு உருண்டைச்சு எள்ளு காய்ச்சல் பாதம் வச்சுட்டேன். அன்றைக்கு தினத்துக்கு அவர் காட்சியில அர்ச்சனை பண்ணி நீங்க விரதம், அவர் விரதம் இருக்கு சொன்னா சண்டைக்கு வருவார். ஆமா, ஏன்னா அவர் சனியில வாயத்தை வந்து வில்லங்கமா தான் இருக்கேன். அதனால என்ன சிரிக்க என்ன குட்டிச்சனில குடும்பத்தை குசி பண்ணிக்கிட்டே இருக்கும்ல, அதனால அது நீங்க அன்னைக்கு அது அவருக்கு வர நீங்க விரதம் இருந்து எச்சி படுத்தவோ பயபக்தியா விரதம் இருந்தா சாதத்தாக்க முதல்ல வாழையில போட்டு காக்காய்க்கு காக்கா திண்டப்படுறத சாப்பிட்ட சாதத்தை எடுத்து வர நீங்க விரதத்தை இந்த குட்டிச்சனி வந்து காக்கா காவு காவுலாம் கத்து சோத்து கட்டிலாம் உட்காந்து சோத்தை திங்காது. நல்லா காக்கா சோறு நீங்க முடிக்கணும் வயிற்று போட்டீங்கன்னா மாறாது. அப்பளத்தை பொறிச்சு நொறிக்கு அது மேலே கொண்டா அப்பளத்தையும் தூக்கி விடும். அது அப்புறம் விரதம் விடுங்க சனி பிச்சை மாதிரி ஒன்று சொல்லி பிச்சை நல்லா அங்கே செஞ்சுக்கலாம். கனி தாரம் மாற்ற கட்டிங்க ஒரு பொண்ணு தாரம் உடம்பு கட்டிங்க. சரியா? சரி, அடுத்து வாங்க. அடுத்த